ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எனக்கு கிடைச்ச பெரிய பார்ட்டி ஆர்டர் பற்றின ஒரு ஃபுல் vlog தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். August 18 எனக்கு வந்த ஃபஸ்ட்டு பார்ட்டி ஆர்டர் இது தாங்க. இந்த ஆர்டர் எனக்கு யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்கோ இல்லை மார்க்கெட் பிளேஸ்லையோ வந்து ஆர்டர் இல்லைங்க. இவங்க டேரெக்டாக பர்சனலாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஆர்டர் தான் இது. நம்மளோட ஷார்ட்ஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு நாள் போட்டிருந்தேன், வெஜ்ஜு வந்து கெஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் சாப்பாடுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த மீல்ஸ் வந்து இவங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ணா வந்து எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் கடைக்கு கண்டெய்னர் வாங்கலான்னு போயிருந்தப்போ எங்களுக்கு பஸ் வெயிட் பண்ணி கிடைக்காம நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். அப்படி எதர்ச்சியாக புக் பண்ண கேப் தான் வந்து அண்ணாவோட கேப் தான் புக்காக இருந்தது. இங்கே கனடாவில் நம்ம ஊர் ஆளுங்களை பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி பேசி அறிமுகமாகும் போது தான் வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் வந்து அவங்க பண்ண போகிறாங்களா. அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் வடை பாயச சாப்பாடு வந்து அதுவும் ஹோம்லி ஃபுட்டாக வேணும்ன்ட்டு தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணா கிட்ட அப்போ தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதுனால அண்ணா வந்து ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து லன்ச் சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ஆர்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி August 18 அவங்களுக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு தேவைப்பட்டுச்சு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக. முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லை காய்கறி கட் பண்ணுறது, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுனால எனக்கு ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு தான் செஞ்சேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரசம், பருப்பு ரசம், அது கூடவே அடுத்து வந்து சாம்பார் பாயசம்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொன்றா நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக ஒயிட் ரைஸ், இந்த வெஜிடபிள் பிரியாணி, வடை, அப்பளம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 o'clock 8:30 ரெடி பண்ணி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா 4:30 வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஒர்க் இருந்ததுனால அவங்களுமே முழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு எனக்கு ஃபுட் பேக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க. ரசம் அந்த சாம்பார் மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரேயில் வைக்க முடியல, ஏன்னா வந்து ஸ்பில் ஆகிடும்னுட்டு நாங்கள் அது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா சாம்பார் எதில் செஞ்சுருந்தோன்னா அந்த பாத்திரத்துலேயே வச்சு நல்லா டேப் போட்டு ஒட்டி நாங்கள் அப்படியே கொண்டு போயிட்டோம். ரசத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் வாங்கியிருந்தோம், அதில் வச்சு நாங்கள் எடுத்து நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோம். அங்கே போய்ட்டு அப்படியே நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருந்தோம், ஸோ தட் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஃபுட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், பருப்பு ரசம், வத்த குழம்பு, கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு, அது கூடவே 3 வகையான பொரியல் கேட்டிருந்தாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, கேரட், கேபேஜ், சிறுபருப்பு போட்ட நேஷ்னல் பொரியலும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்பவுமே வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலக்கீரை கூட்டு, அப்பளம், நம்மளோட ஸ்பெஷல் ராகி சேமியா பாயசம், அது கூட வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, மெதுவடை, அப்பளம், இது எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக டைமுக்கு ரெடி பண்ணி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். பேக் பண்ணதே என் ஹஸ்பண்ட் மறுபடியும் வந்து எல்லாம் டேப் போட்டு எதுவுமே ஸ்பில் ஆகாத அளவுக்கு பக்காவாக ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்குமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 4:30 வரை ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அப்படியே அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே எனக்கு பண்ணியிருந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தூக்கு பாத்திரம் எதுவுமே இங்கே கிடைக்காது. இந்த ட்ரேயோட தூக்கிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டங்க, கை சமயம் வலிக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருள் எல்லா ஃபுட்டு ட்ரேயுமே எடுத்துகிட்டு போய் காரில் ஒவ்வொன்றும் ஒரு வாட்டி போயிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட லைட் வெயிட்டான ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காரில் பக்காவாக எடுத்து வச்சுட்டு நாங்களும் அந்த கார்லேயே போய்ட்டு ஃபங்க்ஷன் லொக்கேஷனுக்கு இறங்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுமே அண்ணா வந்து பர்சனலாக இன்விடேஷன் வச்சு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். போனதுமே ஃபுட்டு எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கெஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. என்னால் ஃபுட் ரிவ்யூ வீடியோ எடுக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் பரிமாறினதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு ஃபுட்டும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3:30 போல் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வெஜ்ஜோ நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.